தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படுவது தங்க மோதிரமா செம்பு மோதிரமா? பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படுவது தங்க மோதிரமா செம்பு மோதிரமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்னைக்கு தங்கம் 1 கிராம் 15,000 போச்சு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இனிமேல் தனியார் மருத்துவமனையில் போய் படையெடுக்காமல் பிள்ளைத்தாச்சிகள் எல்லாமே பிரசவத்துக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க. வழக்கமாக வந்துட்டு இருக்கிறவருடைய எண்ணிக்கை 2 மடங்காகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் அறிவிச்சாப்புல. அந்த டெண்டர் 1 பைசா கோரி விண்ணப்பித்த ஜாய் ஆலுகாஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு வழங்கியிருக்காங்க. இது ரெண்டுமே கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள், மலையாளிகள் நடத்துகிறது. அந்த கேரள மாநிலத்தை சார்ந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. 1 பைசா கோட் பண்ணி அவங்க அந்த டெண்டர் எடுத்திருக்காங்க. அவங்க மிக 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 குறைந்த விலையில், சொற்ப விலையில் இந்த டெண்டர் எடுத்திருக்காங்க. அவங்க வழங்குகிற அந்த தங்க மோதிரம் உண்மையிலேயே தங்க மோதிரமா, செம்பு அதிகம் கலந்த மோதிரமா, அல்லது செம்பு மோதிரமா? அதான் கேள்வி. இன்றைக்கி குழந்தைகளுக்கு தங்க மோதிரம்னு சொல்லி போடுவீங்க. அந்த மோதிரத்தை கொண்டு போய் பேங்க்கில் அடகு வைக்க முடியுமா? சேட்டு கடையில் கொண்டு போய் அடகு வைக்க முடியுமா? ஃபைனான்ஸ் கடையில் கொண்டு போய் அடகு வைக்க முடியுமா? அடகு வச்சா பார்த்துட்டு செம்பு அதிகமாக கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டாங்க ஒரு சில இடங்களில். இன்னொரு இடத்துல விற்கவும் முடியாது, ஆனால் பேருக்கு தங்கம்னு இருக்கும். ஆக ஜோசப் விஜய் பிறந்த குழந்தைகளுக்கு வழங்குறது தங்க மோதிரமா செம்பு மோதிரமா? இதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். தங்க மோதிரம் வழங்குறதா தான் சொல்லியிருக்கீங்க. தங்க மோதிரம் தான் வழங்கணும், செம்பு மோதிரம் வழங்கக்கூடாது.